2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். 13வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இந்த எச்சரிப்பு அவனுக்கு நேராக வரும்போது அவன் என்ன செய்தான்? அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் சொல்லலை, நான் ஊரியாவுக்கு விரோதமாய் பத்சேபாவுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லலை. யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சேங்கிறாரு? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்த. நல்லா கவனிங்க, ஒரு காரியம். இந்த தாவீது பாவம் செய்த பிற்பாடு, தவறு செய்த பிற்பாடு, இவனுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாத்தான்வேல் மூலமாக கர்த்தர் கொடுத்த பிற்பாடு இவன் தன்னுடைய பிழையை உணர்ந்து மனம் திரும்பினான். அதனால தான் 51வது சங்கீதம் வந்தது. நீங்கள் 51வது சங்கீதத்துக்கு மேலே இருக்கிற அந்த 4 லைனை மாத்திரம் வாசிங்களேன். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்திய போது, நல்லா கவனிங்க, சவுலுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாத ஒரு காரியம். அவன் செய்த தவறை சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எச்சரித்த போது மனம் திரும்புவதற்கு பதிலாக அவன் என்ன செஞ்சான்? தன்னை நியாயப்படுத்தினான். தான் செய்ததை என்ன செய்கிறான்? பலி செலுத்துறதுக்கு தானே நான் இதை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறேன்? அமலேக்கியனுடைய முதல் தரமான எல்லாவற்றையும் கொண்டு வந்து நான் பலி செலுத்த வந்திருக்கிறேன். தன்னுடைய தவறை நியாயப்படுத்தினான். ஆனால் தாவீதை நீங்கள் பாருங்கள், ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்த மாத்திரத்தில் அவன் உடனே உணர்வடைந்து அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான், ஒப்புரவாகிறான். அப்போ நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தவறு செய்வது நம்ம எல்லாரும் பூரணப்பட்டவர்கள் நாம் அல்ல. ஆனால் தேவன் நம்முடைய தவறை உணர்த்தும் போது மனம் திரும்பி தேவனுக்கு நேராக திரும்புவது அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் உங்களை என்னையும் மாற்றுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ தாவீதை கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டதற்கான காரணங்களில் ஒன்று, தாவீது தவறு செய்து தேவ எச்சரிப்பை பெற்ற பிற்பாடு தனது பிழையை உணர்ந்து மனம் திரும்ப. எனக்கு எத்தனை பேருக்கு அந்த உணர்வு செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது, அல்லது இன்னொரு விசுவாசியை கொண்டு கர்த்தர் நம்முடைய தவறை உணர்த்தும் பொழுது, அல்லது போதகரை கொண்டு நம்முடைய தவறை கர்த்தர் உணர்த்தும் போது நாம் எப்படி அதற்கு செவி சாய்க்கிறோம்?